18 மணி நேரம் போராட்டம், ஆர்ப்பாட்டம், சாலை மறியல். இப்படி செய்வது அரசியல் கட்சியோ கட்சியின் ஆதரவாளர்களோ அல்ல, பொதுமக்கள்தான். ஏன் இத்தனை கலவரம் என பார்ப்போம். சிதைந்த உடல், பிஞ்சு குழந்தையின் முகம், கல் நெஞ்சக்காரர்களின் கண்ணீர் வடிக்க வைக்கும் ஒரு துயரச் சம்பவம் தான் இவை. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் இயங்கி வருகிறது தனியார் பள்ளி. இந்த பள்ளியில் யுகேஜி படித்து வரும் சிறுமி பள்ளி முடித்து வீட்டிற்கு செல்ல ஆவலாய் இருந்துள்ளார். அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் பள்ளி வளாகத்தில் இருந்து வேகமாக வந்த ஒரு கார் சீறி பாய்ந்து வந்தது. வீட்டிற்கு செல்ல ஆவலாய் இருந்த சிறுமி மீது பலமாக மோதியது. பள்ளி வளாகத்தில் இருந்த மக்கள் நிலை குலைந்து போனார்கள். பதறியடித்து காரை நோக்கி ஓடினர். அதற்குள் எல்லாம் முடிந்தது. கார் ஓட்டி வந்த நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரித்து வருகின்றனர். குழந்தையை இழந்த தம்பதி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கிராம மக்களும் சோகத்தில் கொந்தளித்து வருகின்றனர். இதன் வெளிப்பாடுதான் இத்தனை போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும். சிறுமியின் இந்த மரணத்திற்கு பள்ளி நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும். விசில் செய்திகளுக்காக புளியங்குடியில் இருந்து அன்பு.